இருக்கின்றார். சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, உண்மையை பேசிட்டு போங்க. மனுஷனுடைய முகஸ்துதிக்காக நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடைசி வரை நீங்க பொய் சொல்லிட்டே இருக்கணும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடும்படிக்கு அதுவே காரணமாக அமைந்து விடும். அன்பு ஜனமே, மோசே சொன்ன சின்ன ஒரு தவறினால அவர் கானான் தேசமாக ஒரு மேன்மை அவர் இழந்து போனார். அதே போன்று நாமும் பொய்யான வார்த்தைகளை பேசுகிற பொழுது, பொய் நாவுகளோடு கூட வெளிப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக மேன்மையான ஆசீர்வாதங்கள் இழப்பதற்கு அது காரணமாக மாறிவிடும். அன்பு ஜனமே, உலகத்தில் எத்தனையோ பேர் ஏதோ காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் அவர்களை போல ஒரே வேஷத்தை தரித்துக் கொண்டு போவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. 5 கன்னிகைகள் புத்தி அற்றவர்களாக இருக்கின்றார்களே என்றால் நீங்களும் நானும் புத்தி உள்ள கன்னிகைகளாக மணவாளனுடைய வருகையில் காணப்படுவதற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினால் இருக்கிற எண்ணெயும் நீங்கள் களைந்து விடாதபடிக்கு கையில் இருக்கிற தீவெட்டி கவனமாய் பிடித்துக் கொண்டு அவர் வரும் வரையிலும் உண்மையுள்ள நாவுகளோடு கூட உண்மையுள்ள வார்த்தைகளோடு கூட எஜமானனுக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. எழுப்புதல் நம் பக்கமாக கடந்து வர வேண்டும் என்றால், எழுப்புதலுக்காக இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாதவனை அவர் அழைத்து